ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இனர்ஷியா ஆட்ராப் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவைஸ்டு டெஸ்ட்நெட் ஆட்ராப். ஸோ அதனால் ரிவார்டு வந்து கன்ஃபார்மாக நமக்கு இந்த ஆட்ராப்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த ஆட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இனிஷியாவோட ஃபஸ்ட்டு எல்ஆர்டி பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஸோ இனிஷியா பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட்நெட் ஆட்ராப் தான். ஸோ இதில் வந்துட்டு ரீசெண்ட் டைமில் வாலெட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இவங்களோட ஃபஸ்ட்டு எல்ஆர்டி பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இனர்ஷியா. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு கிடைக்க போகுது. இதில் தான் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொண்டு போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க கைஸ். அண்ட் இதான் நம்ம டெலிகிராம் சேனல். இன்கேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளை இங்கே ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இங்கே தான் வந்து நம்ம எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருப்போம். இந்த மாதிரி வீடியோ எடுக்க முடியாத அப்டேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டெலிகிராமில் வீடியோ எடுத்து தான் நான் போட்டுட்ருப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கல்ல எல்லாருக்குமே வந்து ரிவார்டு கிடைக்கும். யாரெல்லாம் அதிகமான என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ. ஸோ என்கேஜ்மெண்ட்னா உள்ளே வந்துட்டு நம்ம ஃபார்மிங் பண்ணணும், ஸ்டேக்கிங் பண்ணணும், மின்ட்டிங் பண்ணணும், லெண்டிங், பாரோயிங் இது எல்லாமே உங்களோட பிளாட்ஃபார்மில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ரிவார்டாக வந்து ஃபியூச்சரில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு 50% வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஆட்ராப்பில். ஆஃப்டர் டிஜிஇ ஃபஸ்ட்டு 50% கிடைக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு இருக்கக்கூடிய 50% வந்து பிஃபோர் டிஜிஇ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மெயின்நெட் இதுக்கு முன்னாடி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்ராப்பில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நம்ம வந்து ₹1 போட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இதில் வந்து ரெஃபரல் இது மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். யாருக்குமே இது பெனிஃபிட்லாம் கிடையாது ரெஃபரல் மூலியமாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை டேரெக்டாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும். ஸோ கொண்டு வந்ததுமே நம்ம ஃபர்ஸ்ட் திங்காக வால்ட்டை கனெக்ட் பண்ணணும். ஸோ டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வால்ட் இருக்கும். அதை கொடுங்க. கொடுத்தது மெட்டாமாஸ்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மெட்டாமாஸ்க் வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம ரீசெண்டாக தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்போம்ல அந்த வால்ட்டை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். மெட்டாமாஸ்க் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதை கூட நீங்கள் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்கள் வாலெட் வந்து கனெக்ட் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் திங்காக வந்துட்டு இது பண்ணணும். லைக் ஃபாஸ்ட்டை வந்துட்டு கிளைம் பண்ணணும். ஸோ ஃபாஸ்ட்டை வச்சு தான் நம்மளால் இதில் வந்து ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே பண்ண முடியும், என்கேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் திங்காக லைக் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டை கிளைம் பண்ணுறது தான். ஃபாஸ்ட் இருக்கும் டாப்பில் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணதுமே உங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இங்கே வந்து உங்கள் வாலெட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் திங்காக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ வெரிஃபைல வந்துட்டு டிக் மார்க் கொடுத்து வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட் டோக்கன் வந்து உங்கள் வாலெட்டுக்கே அவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ வந்துட்டு எவ்ரி 8 hours ஒன்ஸ் தான் உங்களால் அதை கிளைம் பண்ண முடியும். ஒரு 5 டோக்கன் எனக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எவ்ரி 8 hours வந்து நீங்கள் கிளைம் பண்ணிட்டே வாங்க. அந்த வரக்கூடிய டோக்கனை வந்து மேலே இருக்க அந்த ஐஎன்ஆர்டி இருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்கும். ஸோ இது 2 தான் மின்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீட்டுன்னு இருக்கா, இதுதான் நீட்டுன்னு இருக்குல்ல, இது மின்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிடச்ச அந்த 5 யூனிட்லேருந்து ஒன்று யூஸ் பண்ணி மின்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? கன்ஃபார்ம் கொடுத்து அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு நீங்கள் இதை வந்து மின்ட் பண்ணிடுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட்டு இதை மின்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது தேவைன்னா வித்ரா அன்ஸ்டேக்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம மின்ட் பண்ணி முடிச்சதுமே மறுபடியும் பேக் போயிட்டு செகண்ட் ஆயிடுச்சுல அதையுமே மின்ட் பண்ணணும். ஓகேங்களா? யூனிட் இருக்குல்ல. ஸோ இதுவுமே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ட்ரான்சாக்ஷன் தான். ஜஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுத்துட்டு கீழே வந்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்சாக்ஷனுமே டன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டோக்கன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஒன்று வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ நீங்கள் மறுபடியும் டெய்லி வந்து கிளைம் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் அந்த ட்ரான்சாக்ஷன் டன் ஆகிடும். இதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மின்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த போய் பார்த்திங்கன்னா பேலன்ஸில் ஆட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் இது ரெண்டையுமே மின்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணுறதுக்கு இதை வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த இனர்ஷியா அந்த இதுவுமே நமக்கு தேவை. ஸோ அதுக்கு வந்து ஸ்வாப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்வாப் கிளிக் பண்ணுங்கள். ஸ்வாப்பை கிளிக் பண்ணதுமே இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு மேலே வந்து இனிட் பை இனர்ஷியா. ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு யூனிட் கொடுத்துட்டு இனர்ஷியா வந்து ஸ்வாப் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஸ்வாப் பண்ணி கிடைக்கிற இனர்ஷியாக்கெல்லாம் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது. இந்த ஈல்டு மூலிமா நமக்கு கிடைக்குதுல்ல அதுக்கு தான் நமக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வாப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அப்ரூவ் கேட்கும். அப்ரூவ் கொடுத்து மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் டன் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இது டன் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பேலன்ஸ் வந்து இனிஷியலில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறம் நம்மளால் போயிட்டு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும் இந்த ஃபார்மிங்கில் வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து இதை கிளிக் பண்ணுது அது 2 இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு இனிட் பை இனிஷியா இருக்கா. ஸோ இனிட் இருக்குல்ல, இதுவும் நம்மக்கிட்ட இருக்க பேலன்ஸு. அப்புறம் இந்த ஐஎன்ஆர்டியும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே மேக்ஸிமம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஆட் ஆகிடும். இதுக்கான இது வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சு ரிவார்டு வந்து அந்த இனர்ஷியாவில் வந்து ரிவார்டு கிடைக்க ஆரம்பிச்சு
முடிக்கும். அதேமாதிரி நீங்கள் கிளைம் பண்ணி மறுபடியும் கூட நீங்கள் உள்ளே போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணதுமே எதுவும் டன் ஆகிடும். உங்களோட பொசிஷன் வந்து இதில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு இது கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். லைக் வந்து நம்ம இனிட்டில் பண்ணோம்ல அதே மாதிரி இனிட் 2 இன்னொன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எங்கேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைக் இந்த ஃபார்மிங்கு, ஸ்டேக்கிங்கு, மின்ட்டிங்கு, லெண்டிங், போரோயிங் இது எல்லாமே. ஸோ பேசிக்கலி நம்ம பண்ணோம்ல இப்போ இதை வந்து கொஞ்சம் ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ எங்கேஜ்மெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கான பாயிண்ட்ஸ் ஏறிட்டே இருக்கும். ஸோ இதில் கிடைக்கிது பார்த்தீங்களா ஈல்டு பாயிண்ட்ஸு. ஸோ ரிவார்டு அதை வச்சு தான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ அதுக்கப்புறம் இந்த இனிட் பை இனர்ஷியா இருக்குது. ஸோ இதுவுமே நீங்கள் வந்துட்டு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டுக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஓகேங்களா? ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பிரிட்ஜ் இருக்குது. ஃபைனலாக அந்த பிரிட்ஜை கொடுத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜிங் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து பிரிட்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். இதுலேயும் ஒரு நீங்கள் எங்கேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு இதை நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிவிட்டு இந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டோக்கனை வந்துட்டு இன்னொரு நெட்வொர்க்கு நம்மளால் அனுப்பிக்க முடியும். மை வாலெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மை வாலெட்டுக்கே வந்துட்டு அதை சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்ன டோக்கன் அவங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் இங்கேயே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஐஎன்ஆர்டியாவே நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி பார்க்கலாமே. ஸோ பிரிட்ஜின்னு கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பிரிட்ஜிங் வந்து நடந்துடும். ஸோ இது வந்துட்டு இப்படி தான் வந்து பிரிட்ஜ் பண்ணுறது. ஸோ இதுலேயுமே எங்கேஜ்மெண்ட் பண்ணி வைங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜிங்கை யூஸ் பண்ணி நம்ம லெண்டிங் ப்ரோட்டோக்காலில் வந்து லெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். பட் இது ரொம்பவே சாப்பியாக இருக்குது. நான் பிரிட்ஜ் பண்ண ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு. ஆகவே இல்லை. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் லெண்டிங் இருக்குது. மேலே லெண்டிங்குக்கு சூஸ் பண்ணி இந்த எஸ்சி நீட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதை நம்ம ஸ்டார்டிங்காக மின்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ கீழே இருக்க ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டு அந்த எஸ்சி நீட் வந்து இனிஷியலில் இருக்கும். ஸோ அதிலிருந்து நம்ம இனர்ஷியாவுக்கு மாற்றணும். ஸோ கீழே வந்து அந்த எஸ்சி நீட்டுன்னு இருக்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா அந்த செயின்லேருந்து இந்த செயினுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்மளால் வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம லெண்டிங் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் பாரோ பண்ண முடியும். சப்ளை அதெல்லாமே அந்த இடத்துல பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பிரிட்ஜிங் வந்து ப்ராசஸ் நடந்தாலே முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வந்து அங்கே செப்பரேட்டாக போய் பிரிட்ஜிங் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம்ல. ஸோ அந்த பிரிட்ஜ் மாதிரி பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் லைக் நம்ம பண்ணோம்ல இந்த இனிட் 2 இனர்ஷியா இது பண்ணாமல் நீங்கள் வந்து டேரெக்டாகவே இந்த இடத்துல வந்து லெண்டிங் ப்ரோட்டோக்காலில் வந்துட்டு நீங்கள் இந்த பிரிட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டோக்கன் உங்கள் கைக்கும் கிடச்சிடும். அதுக்கப்புறமா அதை வந்து நீங்கள் இந்த லெண்டிங்கில் வந்து போடவும் செய்யலாம். அதுக்கப்புறம் பாரோ கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு இந்த பிரிட்ஜிங் வந்து பண்ணுங்கள். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா இந்த பிரிட்ஜிங் நடக்கவே இல்லை. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். லோட் ஆகிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் பிரிட்ஜிங் ஆகவே இல்லை. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்ட் கைஸ் இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து எங்கேஜ்மெண்ட் பண்ணணும் இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ எல்லாத்தையுமே விடாமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் கொடுத்துட்டு சப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாரோவும் பண்ணிக்கலாம் அதே டோக்கனை. ஸோ இதெல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ இதை ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருங்க. அப்புறம் ஃபார்மிங்கில் எவ்ரிடே வந்து அந்த டோக்கனை வந்து இது ஃபாஸ்டரில் கிளைம் பண்ணி ஃபார்ம் பண்ணிட்டே இருங்க. அண்ட் அந்த பாயிண்ட் மேலே இருக்கா இந்த சிம்பிளில் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோன்றது இந்த இடத்துல ஆட் ஆகும். உங்களுக்கான பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றது எல்லாமே கால்குலேஷனாக இந்த இடத்துல காமிக்கும். ஸோ ப்ரிட்டி மச் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். ஜஸ்ட் இதை பற்றி ஒரு வீடியோ எடுக்கணும்னு தான் இப்போதைக்கு எடுத்தேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல. ஸோ ஏன்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். யாருக்கும் ரெஃபரல் பேஸ்டு ரிவார்ட்லாம் கிடையாது. யாரும் அதிகமாக ஒர்க் போடுறாங்களோ இதில் அவங்களுக்கு ரிவார்டு போகும். ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் இது. அண்ட் ஒன் மோர் திங் நான் வந்துட்டு நம்ம பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா கேலக்ஸ் டாஸ்க் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதோட லிங்க்குமே நான் வந்து என்னோட டெலிகிராம் சேனலில் இருக்கும், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள் வாலெட்டை சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ரிவார்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக மஸ்ட்டாக இதையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள் கேலக்ஸ் டாஸ்க். ஓகேங்களா? ஸோ அவ்வளோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ until the very end.